நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எப்ப புள்ள சொல்ல போற தப்பென்னு செஞ்சே தள்ளி போற நீ எப்ப புள்ள சொல்ல போற தப்பென்னு செஞ்சே தள்ளி போற நீ வெறுவாய மெல்லாம ஒரு நீ எப்போ சொல்ல பதில் நீ எப்போ நான் சரவணா ஃபீலிங்ஸா? இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு வருத்தப்படுறன்னு தெரியலையே. பிரச்சனை எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு தெரியுமா? நல்லா தெரியும். அப்புறம் சரவணா, சுவிட்ச் போட்டா லைட் எரியும்னு கேனப்பாயலுக்கு கூட தெரியும். அவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சுவிட்ச் போட்டா லைட் எரியும்னு சொன்னானா அவனை நம்ம என்ன சொல்றது? இப்ப நீ என்ன சொல்ல வர? உப்ப தின்னவன் நீ, தண்ணிய குடிச்சே ஆகணும், நோ சாய்ஸ், வேற சாய்ஸே இல்ல. என்ன லுக்கே? சும்மாவே நீ மீனாட்சி தான் சப்போர்ட் பண்ணுவ. இப்ப மட்டும் நான் நீ எனக்கா சப்போர்ட் பண்ண போற? ஆமா, இவர் பெரிய சுதந்திர தியாகி, சுதந்திரத்துக்காக போராடுறாரு, நாங்க சப்போர்ட் பண்ணணும். டேய் சரவணா, அமுல் பேபி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ பண்றது பூரா அட்ராசிட்டி. நான் தப்பு பண்ண நீ நினைக்கிறியா? நான் நினைச்சா என்ன, நினைக்காட்டா என்ன, உன் பொண்டாட்டி நினைக்கிற அதானே முக்கியம். நீ பண்ற அட்டகாசம் ஃபுல்லா பண்ணுவ. எதுக்கு நீ எல்லாரும் நம்பணும்னு நினைக்கிற? என்ன கலாய்க்கிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல உள்ள பூந்து பேசி பஞ்சாயத்துலாம் பண்ணி பிரச்சனையை முடிச்சு விடுப்பா. ஏண்டா, அந்த மல்லிகா ஒரு உலக மகா டகால்டி. அவளுக்கு உன் மேல ஒரு இதுன்னு உலகத்துக்கே தெரியும். அப்படியா? அடி பிச்சிடுவேன். அவளுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து அதை மீனாட்சி கிட்ட மறைச்சி இந்த 2 செக்ஷனுக்கே உன்னை ஒரு 14 வருஷம் உள்ள போடலாம். அதுக்கப்புறம் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஆட்டம் போட்டிருக்கிற பாரு, இட் இஸ் அல்டிமேட் கிரைம்டா. எப்படி சரவணா தொடர்ந்து சொதுப்புற? நீ ஏன் சொதப்புற தெரியுமா? எவ்வளவு சொதுப்புனாலும் உனக்கு நல்லது நடக்குது பாரு, அதான் சொதப்புற. உன்னை மன்னிக்கிறதுக்கு ஒன்னும் உன்னை விட்டா வேற ஆளே இல்லைன்னுலாம் மன்னிக்கல. நேசிச்ச பாவத்துக்கு உன்னை கண்டிக்க மனசு இல்லாம தான் மன்னிக்கிறது. ஆனா நீ என்ன பண்ற? எந்த தப்புலயாவது பாடம் கத்துக்கிறியா? நஹி. ஒரு தப்புல இருந்து தப்பிச்சதும் இதை விட பெருசா என்ன தப்பு பண்ணலாம்னு யோசிக்கிறேன். எவ்வளவு தாண்டா ஒருத்தர் பொறுமையா இருப்பாங்க? என்னப்பா நீ இப்படிலாம் சொல்ற? நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீ சொன்னதுலயும் தப்பு இல்ல, நான் பண்ணதுலயும் தப்பு இல்ல. சரவணா, காதலிக்கிறவன் காதலிக்கு மட்டும் நல்லவனா இருந்தா போதும். ஆனா கல்யாணம் கட்டிக்கிட்டவன் உள்ளுக்குள்ள மட்டும் நல்லவனா இருந்தா பத்தாது. ஊர்ல 4 பேராவது நல்லவன்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அட்லீஸ்ட் பொண்டாட்டிக்கு அந்த சந்தேகம் வராம இருக்கணும். கொஞ்சம் அவகிட்ட பேசுப்பா. அதெல்லாம் நான் பேச மாட்டேன். என்னப்பா எப்படி சொல்ற? மைசன், ஒரு தடவை நீ தெரியாம பண்ணிட்டேன்னு நான் மீனாட்சி கிட்ட சொல்லலாம். ஒவ்வொரு தடவையும் என்னால சொல்ல முடியாதடா. இப்ப என்ன ஆகும் நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி ரேஞ்சில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் இந்த மேட்டருக்கு திட்டுவான்றியா? ஒரு அடி அடிப்பா, அவள் தானே. அப்புறம் டைவர்ஸ் தான். அப்பா ஆமாடா, நீ கொஞ்சம் ஃப்ராடு ராஸ்கல் தான். ரொம்ப யோக்கியம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. என்னப்பா நீ எப்படி சொல்லிட்ட? பிரகாஷ் ராஜ் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தா அது ட்ராஜடி. அதுவே பாக்கியராஜ் ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்தா அது காமெடி. இன்னோசென்ட்டா மூஞ்ச வச்சுக்கிட்டு தப்பு பண்ணா உன்னை மன்னிக்கணும்னு ஏதாவது இருக்குதா? மகனே, மீனாட்சி பூமி மாதிரி பொறுமையானவோ. அவளை ஏறி நீ மிதின்னு மிதிக்கிற, திருப்பி அவ கோவப்பட்டா நீ தாங்க மாட்டடா.
மருமகளே, அத்தை, பாயசம் பண்றியா? ஒரே ஆயாசமா இருக்கு. பாயசம் சாப்பிட்டா தெம்பா இருக்குமேன்னு பார்த்தேன். நீ என்ன நினைக்கிற? பண்ணி தரதுல எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு சுகர் இருக்கு. பாயசம் சாப்பிட்டா சுகர் ஜாஸ்தி ஆயிடும். சுகர் ஜாஸ்தி ஆனா கால்ல ஒரு சின்ன புண்ணு வந்தாலும் ஆறாது. புண்ணு பெருசாச்சுன்னா காலையே எடுக்கிற மாதிரி ஆயிடும். ம். ம். நாச் கரோ கால் பைரவ். ஆ, மீனாட்சி காஃபி இருடி. ஏங்க, இவ என்ன பேச்சு பேசினா கேட்டீங்களா? கேட்டேனே. காதுல கேட்டா போதுமா? என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா? கரெக்டா தானே சொல்ற. ஆயாசமா இருக்கு, ஒரு பாயசம் பண்ணுன்னு சொன்னேன். அதுக்கு என் காலையை எடுத்துருவேன்னு சொல்றாங்க. வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லைன்னா இப்படி வாங்கி கட்டிக்க வேண்டியதுதான். என்ன வாங்கி கட்டிக்கணும்? ஏண்டி, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது? பாயாசம் பண்ணு, பாயகோவா பண்ணுன்னு. ம். நான் மறைக்கிறேன். பாப்பா போங்க. நான் எதையும் கேட்ட கூடாது, எதையும் பேசிட கூடாது. அப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சாரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. கைக்கும் காலுக்கும் ஏதாவது வேலை கொடு. மனசுக்குள்ள இருக்க குரங்க மழக்கத்துல கேரா வச்சுக்கிட்டு அது மூச்சுக்கிட்டா தாங்க முடியல. பாப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு. ஏய், மீனாட்சிக்கெல்லாம் யாரு சப்போர்ட்டும் தேவையில்லடி. உனக்கும் எனக்கும் தான் இவ சப்போர்ட் வேணும். எங்களுக்கெல்லாம் யாரு சப்போர்ட்டும் தேவையில்லை. நாங்கெல்லாம் சொந்த கால்ல நிப்போம். ஆ, ஆ. ம். தெரியுத சொந்த கால்ல நிக்கிற லட்சணம். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். ஆம்பளைக்கும் பொம்பளை வெங்காயத்தில் அடிப்போம். தேங்க்யூமா. மாமா, என்னம்மா? நீங்க எதுவுமே கேட்கவே இல்லையே. எதை பத்திமா? எனக்கும் சரவணனுக்கும் நடுவுல பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாமா, அந்த பயலை கூப்பிட்டு செவில் மேலே போட்டேன். என்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லையே மாமா. இத பத்தி உங்ககிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே இல்லையேம்மா. எப்பவுமே என் மருமக பர்ஃபெக்ட், என் மருமக கரெக்ட். நீ ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு. உனக்கு அட்வைஸோ ஆறுதலோ தேவைப்படாது. நீ பண்றது எல்லாமே பர்ஃபெக்ட். அதனால இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இத பார் மருமகளே, சரவணனுக்கு நான் அப்பான்றதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல உனக்கு தான் நான் அப்பா. நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதை சப்போர்ட் பண்ணுவேன். என்ன முடிவு எடுத்தாலும் உனக்கு எது சரின்னு தோணுதோ அது செய்யுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பிரச்சனை சரவணா உனக்கு? ஏன் தொடர்ந்து சொதப்புற? அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல. நான் ஒரு வேலைக்கு போறேன்னு சொன்னா கூட உன் முகம் மாறுது. எனக்கும் அது மாதிரி தானே. என் கூட இருக்கிறப்போ அன்பா நேர்மையா ஒழுக்கமா இருந்தா மட்டும் போதுமா? என்னை விட்டு தள்ளி இருக்கிறப்போ அதை விட அதிகமான நேர்மையும் ஒழுக்கமாவும் நீ இருக்க வேண்டாமா? நான் அப்படிதான் இருப்பேன். நீயும் அப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். நான் எப்பவுமே தப்பு பண்ண மாட்டேன். நிறைய சொதப்புவேன், நிறைய திட்டு வாங்குவேன். ஆனா நான் தப்பான ஆள் கிடையாது. மனசார ஒருபோதும் உனக்கு துரோகம் நினைச்சதில்ல. இதெல்லாம் என்னை விட உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன் இந்த மாதிரி கோச்சுக்கிற? என்னோட கண்மூடித்தனமான நம்பிக்கைய நான் உனக்கு கொடுத்த சுதந்திரம் நீ நினைச்சேனா அது தப்பு இல்லையா சரவணா?
நம்புறேன்னு ஆயிடுச்சு, அப்புறம் நடுவில் எதுக்கு சந்தேகம்? இந்த ஒரு விஷயத்துல உனக்கு மட்டுமே தெரியற மாதிரி நீ நல்லவனா இருந்தா மட்டும் போதாது. நீ நல்லவன்னு எல்லாருக்கும் தெரியணும். இந்த நிமிஷத்துல இந்த உலகத்திலேயே உன்னதான் நான் அதிகம் நேசிக்கிறேன், உன்னதான் அதிகம் வெறுக்கிறேன். என்னை பத்தி நான் யோசிக்கிறதே இல்லை. ஆனா என்னோட முட்டாள்தனத்தால உன்னை அடிக்கடி நான் காயப்படுத்திடுறேன். அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீனாட்சி, என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்ட, நீயாச்சும் ஏதாச்சும் பேசு மீனாட்சி, பேசு. இது எப்பவும் போல வர சாதாரண சண்டையா, இல்ல நம்மள நிரந்தரமா பிரிக்க போற பெரிய பிரச்சனையா? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சரவணா. ஒவ்வொரு தடவை தப்பு பண்றப்பையும் நான் உன்னை மன்னிக்கிறது தான் அடுத்த தப்ப நீ பண்றதுக்கு உனக்கு தைரியம் கொடுக்குதோன்னு எனக்கு தோணுது. நீ சொன்னதை தான் மீனாட்சி நானும் சொல்றேன். உன் நம்பிக்கை தான் நம்ம காதலுடைய ஆணி வேறு. இனி நீயா பேசுற வரைக்கும் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். யாரு பணி, என்ன வேணும்? அம்மா, என் பேர் சந்துரு. நான் சரவணன் கூட ஒர்க் பண்றேன். அப்படியா? சரவண வீட்ல இல்லையேப்பா. இல்லம்மா, சனிக்கிழமை வீட்ல இருப்பேன் வான்னு சொன்னா. அப்படியா சொன்னா? ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு சின்ன வேலை, இப்பதான் கிளம்பி போறான். ஓஹோ, ஒரு போன் பண்ணி பாக்குறதானே? போன் ஆஃப்ல இருந்துச்சுமா. சரிம்மா, நான் கிளம்புறேன். தம்பி, அம்மா. சரவணனோடைய வேலை செய்றீங்க? ஆமாம்மா. அங்க அழகுன்னு ஒரு பையன் இருக்கானா, அவனை தெரியுமா? அம்மா. அழகு சரவண கூட செல்லமா சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிடுவானே, அவனை தெரியுமா? நான் தாம்மா அது. நீங்களா? ஆமாம்மா, முழு பேரு அழகு சந்திரன். ஐயோ ஐயோ ஐயோ, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்த தெய்வம் கூட ஆடுதம்மா. அம்மா, என்ன வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே? என்ன நீங்க தான் என் புள்ளைய வச்சு ஒரு அழகான காமெடி பண்ணிருக்கீங்க. நான் எதுக்கு உங்களை வச்சு காமெடி பண்ண போறேன்? இல்லம்மா, என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை. நீங்க கோவமா இருப்பீங்கன்னு பார்த்தேன். ஜாலியா இருக்கீங்களே, அதான். சந்திரன், அழகு சந்திரன், வாங்க உட்காந்து பேசுவோம். வாங்க தம்பிய. சரிங்கம்மா. அம்மா, நான் வேணா சரவண வந்ததுக்கு அப்புறம் வரவாமா? வாங்க தம்பிய. ஷூ. ஷூ. யோ, நீ எங்க உன்னால இந்த வீட்டுல வந்த குழப்பெல்லாம் பத்தாதா? இல்ல சார், சரவணன் தான் வர சொல்லி இருந்தான். அவன் ஏன் வர சொன்னா? சரி, அவன் வீட்டுல இல்ல, நீ கிளம்பு. ஏங்க கொஞ்சம் பொறுங்க, அழகு தம்பியோட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. இப்ப எதுக்கு இவனை உள்ள கூட்டிட்டு வந்த? இல்லங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். யோ, நீ கிளம்பு. தம்பி, நீங்க இருங்க. சொன்னா கேட்க மாட்டேன், என்னவோ பண்ணி தொலை. ஏங்க நீங்களும் இருங்க. அழகு அழகு சந்திரன், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நானும் மேகியும் வீட்டுக்குள்ள வந்தோம். என்ன சந்திரன் வாயாலே சொல்றீங்க, நடிச்சு காட்டுங்க. ஓஹோ, இது பெரிய காமெடி சீனை போய் நடிச்சு காட்டுங்க. அப்படியே எஸ்கேப் ஆயிரு, மாட்டிக்காத. எஸ்கேப். தம்பி, ஏங்க நீங்களும் போங்க. ஏய், நான் எதுக்கு போனா? நீங்க தான் மேகி. ஐயோ, ஏண்டி இது உனக்கே அநியாயமா தெரியலையா? போய் ரெண்டு பேருமா வாங்க போங்க. போங்க.
டேய் டப்பா தலையா, உனக்கு வச்சுக்கிறேன் பாரு. அழகு சந்திரன், இப்ப சொல்லுங்க. நானும் மேகியும் உள்ள வந்தோம். வாங்க. கட் 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 கட். இப்படி நடந்து வரீங்க ஏங்க? நீங்க கொஞ்சம் மேகி மாதிரி நடந்து வாங்க. உன்னை கட்டிக்கிட்டு என்னெல்லாம் படாத பாடுபட வேண்டி இருக்குது பாரு. ஆக்சன். சந்திரன், அடுத்து என்ன? டான்ஸ் தான். ப்ளீஸ். மா, அழகு சந்திரன், உங்கள் நடிப்பெனும் நாடகத்தை பார்க்க வந்த என்னை ஏமாற்றாதீர்கள். ஆடுங்கள் சந்திரன், ஆடுங்கள். ஏங்க, இப்ப நீங்க மேகிங்க. உங்க ரோல நீங்க கரெக்டா பண்ணுங்க. போய் ஆடுங்க. போங்க. அப்புறம் இங்கதாம்மா ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. என்ன சந்திரன், என்ன நடந்துச்சு? அத நான் சொல்றேன்டி. சொல்லாதீங்க, நடிச்சு காட்டுங்க. அதுக்கு சரவணன் வேணுமே. இருக்கான். இது அழகு சந்திரன் இல்ல? நான் தான் சரவணே. இப்ப நீங்க நடிச்சு காட்டுங்க. மாமா, என் பிறந்த நாளைக்கு எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன? எனக்காக ஒரே ஒரு பாட்டுக்கு என்னோட டான்ஸ் ஆடுவீங்களா? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். என் மீனாட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டேன். பாட்ட போடுங்க. பையன் கேரக்டரை பர்ஃபெக்ட்டா பண்றியாடி. மா, இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் வெளியில போகணும். கம்யூனிட்டி ராஸ்கல், இந்த இடத்துல தான் நீ எஸ்கேப் ஆனதா? சந்திரன், பாட்ட போடுங்க. நான் மேக்கோட ஆடுறேன். சவுண்ட். சூப்பர் அப்பு. சந்திரன், இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சந்திரன், மீனாட்சி வந்துட்டாங்க. மீனாட்சி வந்துட்டாளா? நான் இல்லைங்க, உங்க மாமியார் தாங்க ஆட சொன்னாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுக்கு சிரியுதுங்க? என்ன? அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே,
மணி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. இப்ப எதுக்கு இந்த ஒப்பாரி வைக்கிற? தேவரையா, எப்பவுமே மடிப்பு கலையாத உடுப்போட உலா வருவீங்க. இன்னைக்கு கருவாட்டு கூடையில சொருகி வச்ச சட்டையை போட்டு வரீங்க. நெஞ்சு பொறுக்குது இல்லையே. ஏய், அவன் சும்மா சிம்பத்திக்காக இதெல்லாம் பண்றான். பா, ஏய், உனக்கு ஒரு சட்டை அயன் பண்ணி போட்டுக்க தெரியாதா? அவனுக்கு தெரியாதுங்க. இல்லடா ராசா. ஆமாமா, அவன் வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியாத பப்பா. அச்சே, ஒழுங்கா அயன் பண்ணி போட்டுருப்பா. முதல்ல எனக்கு இட்லி தோசை எடுத்து வைங்க. சரவணா, அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு ஒரு பொழுதுப்பா. ஒரு பொழுதா? கௌதம் மேனன் படம் டைட்டில் மாதிரி ஏதோ சொல்ற? சரவணா, ஒரு பொழுதுன்னா காலையில மத்தியானம்லாம் விரதம் இருந்துட்டு ஒரே ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிடுறது. அப்ப எதுவும் சமைக்கல? ஏமா, இத்தனை வருஷத்துல நீ இந்த ஒரு பொழுது இருந்ததே இல்லையா? இருந்திருக்கேன்பா. அப்பெல்லாம் நீ எனக்கு டிஃபன் பண்ணி தந்ததே இல்லையா? தந்திருக்கேன்பா. அப்ப இன்னைக்கு மட்டும் என்ன இழவு வந்துச்சு உனக்கு? அது கமு, இது கபி. கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின். கரெக்டாங்க. ஐயோ, அசத்துறடி என் செல்லமே. Give me the 5 5 5 5 5. இந்த கிழடுங்க தொல்லை தாங்க முடியல. ஏய், ரெண்டு போதும்டா, ரெண்டு போதும். ஐயோ, ஸ்ட்ரென்த். ஹே, இதுக்கு எதுக்கு சட்னி? நான் அப்படியே சாப்பிடுவேன். ஓ, ஏங்க என்னங்க இப்படி ஆயிப்போச்சு? இட்லி எல்லாம் போய் யார் சாப்பிட்டுட்டு? சரவணா, ஒரு நரி இருந்துச்சுப்பா. கதே அம்மா, ஆ, சொல்லு சொல்லு. ஆ, ஒரு நரி கிரேப்ஸ் தோட்டத்துக்கு போச்சான். மேல இருந்த கிரேப்ஸ் எல்லாம் பறிக்கிறதுக்காக துள்ளி துள்ளி பார்த்துச்சான். கிரேப்ஸ் கிடைக்கலன்னதும் சீச்சி, இந்த பழம் புளிக்குதுன்னு போயிடுச்சான். இந்த நரி இருக்குதுல, நரி கிரேப்ஸ் கிடைக்கலனா பக்கத்துல யாராச்சும் பறிச்சு வச்சிருப்பாங்களா, அந்த கிரேப்ஸ புடுங்கி எப்படி தின்னும் பாரு. ஏங்க சரவணனுக்கு அடி விழ போகுது. 10 ரூபாய் பெட்டு. சட்னியை எடுத்து அவன் மூஞ்சிலே அப்ப போறான். 20 ரூபாய் பெட்டு. என்னங்க போயிட்டா? இந்த சீன்ல அவளுக்கு டைலாக் இல்ல போல இருக்க. ஈஸியா நடிச்சுட்டு போயிடுறா. நாம தான் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பக்கம் பக்கமா டயலாக்க பேசி பாடாத பாடு பாட வேண்டியதா இருக்கு. நிம்மதியா சாப்பிட கூட விடாதுங்க. சாக்ஸங்க மா, ஏங்க புள்ள கூப்பிடுறாங்க. அது உனக்கு இல்ல மா, கேக்குறல சாக்ஸங்க. ஏங்க அம்மாங்கறாங்க. இப்போ அது உனக்கு இல்ல மா. ஏங்க ஏய், சாக்ஸ் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அப்புறம் அம்மான்னு கூப்பிடுறாங்க. அம்மானா அவனை பெத்த அம்மாவா? அம்மா தாயேன்னு கூப்பிடுவோம்ல, அந்த அம்மா. கல் நெஞ்சக்காரி, கொஞ்சமாச்சு அடங்குறாள பாருங்க. ஏண்டி, நான் இன்னொரு பொண்ணோட ஆடிட்டு இருக்கும் போது நடுவுல நீ வந்தா நீ என்ன பண்ணிருப்ப? கூட ஆடி அவளை விட நான் பெரிய ஆட்டக்காரி நான் நிரூபிச்சிருப்பேன். கிழிச்சிருப்ப. ஏங்க சாக்ஸ் இல்லாம ஷூ போடுறாங்க? விடிடி, இவ ஒருத்தி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கா. இது வேற மக்கர் பண்ணுது பாரு.
ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? ராத்திரி சாப்பாடை ரெடி பண்ற அத்தை. யாருக்கெல்லாம்? எல்லாருக்கும் தான் அத்தை. சரவணனுக்கு அவனுக்கும் சேர்த்து ரெடி பண்றியா இல்லையா? ஏய் கேக்குறாங்கல்ல? இல்ல அத்தை. இல்லையா? ஆமா. ஏண்டி அது எப்படி நீ அவனுக்கு சமைக்காம இருப்ப? உங்க பிள்ளைக்கு வேணும்னா நீங்க சமைச்சு கொடுங்க. நான் எதுக்கு சமைச்சு கொடுக்கணும்? அவன் என் புள்ளங்கிறதெல்லாம் போன மாசம். இப்ப அவன் புருஷன். உங்க விஷயத்துல நான் ஏன் தலையிடணும்? கரெக்ட். நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? விடுங்க பாத்துக்கலாம். அது எப்படி நீ விட முடியும்? அந்த பையன் அவன் வீட்லயே பட்டி கிடக்குறான். அத பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? நான் அவன் அம்மா. அப்படியெல்லாம் விட முடியாது. சரி, அப்ப அவன் தப்பு பண்றப்போ தட்டி கேளுங்க. அதையெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. அவன் என்ன ஏதாவது பண்ணும்போது மட்டும் அவன் எனக்கு புருஷன், நான் அவனை ஏதாவது பண்ணும்போது மட்டும் அவன் உங்க பிள்ளை ஆயிடுவானா? இதுக்கு நீங்க கேள்வி கேட்பீங்க, நான் விளக்கம் கொடுக்கணும். என்னடி சின்னவங்க பெரியவங்கிற மரியாதை எல்லாமே ஏத்து ஏத்து பேசிட்டு இருக்க? அத்தை, நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, எனக்கு நல்லது பண்றீங்களோ கெட்டது பண்றீங்களோ, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய நான் எப்பவும் கொடுப்பேன். அதே மாதிரி சரவணனையும் நடத்தணும்னு அவசியம் இல்ல. அவன் ஒழுங்கா இருந்தா மரியாதை, ஒழுங்கா இல்லனா உத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, எனக்கு நல்லது பண்றீங்களோ கெட்டது பண்றீங்களோ, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய நான் எப்பவும் கொடுப்பேன். அதே மாதிரி சரவணனையும் நடத்தணும்னு அவசியம் இல்ல. அவன் ஒழுங்கா இருந்தா மரியாதை, ஒழுங்கா இல்லனா உத. ஏண்டி என்கிட்ட என் பிள்ளைய உதைப்பேன்னு சொல்றியா? மத்தவங்க கிட்ட சொன்னாதான் அசிங்கம் அத்தை. உங்ககிட்ட தானே சொல்றேன். இப்ப என்னதான் நீ சொல்ல வர? எங்களுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை தீர்ற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். நீங்க கண்டுக்காதீங்க. உங்க புள்ள ரொம்ப கஷ்டப்படுறான்னு நினைச்சீங்கன்னா நீங்க சமைச்சு கொடுங்க, சட்டை பேண்ட் அயன் பண்ணி கொடுங்க. அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா அவனுக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு என்ன நீங்க கம்பல் பண்ணாதீங்க. நான் பண்ண மாட்டேன். புருஷன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தாண்டி இருப்பாங்க. நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அந்த கதையெல்லாம் என்கிட்ட நடக்காது. நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு அவன் எதிர்பார்க்கறானோ அப்படியெல்லாம் அவனும் இருந்தாகணும். இல்லன்னா என்னடி பண்ணுவ? இருக்க வைப்பேன். முடியாதுன்னு அடம்பிடிச்சா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆ, என்ன தைரியம் தான் என் புள்ளைய விட்டுட்டு போவேன்னு என்கிட்டயே சொல்லுவேன். உங்ககிட்ட இல்ல, யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன். ஒருத்த முட்டாளா இருக்கலாம், அவனுக்கு சில விஷயங்களை நம்ம புரிய வைக்க முடியும். ஆனா தப்பானவனை எப்பவுமே என்னால சகிச்சுக்க முடியாது. அவ்வளவு தைரியம் வந்துச்சா உனக்கு? இந்த வீட்டை விட்டு போயிடுவியா நீ? என்னடி திரு திருன்னு முழிக்கிற? ஏய், என்ன நடக்குது இங்க? பாருங்க, வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. சரவணனும் இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்களே, சமாதானமா போங்கன்னு புத்தி சொல்ல வந்தா எடுத்தெறிஞ்சு பேசுறா. என்னமோ வீட்டை விட்டு போயிடுவேன் மிரட்டுறா. மாமா, பேசுமா, எதா இருந்தாலும் பேசினா தானே சரியாகும். ஆனா எப்பவுமே விளையாட்டுக்கு கூட போயிடுவேன் பிரிஞ்சிடலான்னு அப்படிலாம் பேசாதம்மா. அது அப்படி இல்லைங்க மாமா. புரியுதுமா, நீ அப்படிலாம் மீன் பண்ணி எதையும் சொல்லல. இருந்தாலும் அபசகுனமா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாத. யாரும் யாரையும் வேணான்னு நினைச்சா ஒரு செகண்ட் தான், வேணும்னு நினைக்க போய் தான் ஒரு வாழ்க்கை ஃபுல்லா வாழ்றோம். பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினை, அதுக்கான வழி பிறக்கும், தானா பிரச்சனை சரியாயிடும். ஏய், நீ எதுக்கு அவங்க பிரச்சனையில தலையிடுற? சும்மா இருக்க சங்க நீயே ஊதிக்கு எடுத்துருவ போல. அது இல்லங்க. தபார், இது அவங்க பிரச்சனை, அது அவங்களே பாத்துப்பாங்க. நீ போ.